வணக்கம் நண்பர்களே. காலையில் எழுந்த உடனே அதே கையோட படுத்து இந்த படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். டீ ஒன்று குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு நானும் எங்கன்னா டீ கடையை நோக்கி கிளம்பிட்டோம். டீ கடைக்கு போய் பார்த்தா தான் தெரியுது காலையிலேயே வடை போடலை. ஒரே ஏமாற்றமாக ஆகி போச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு புட்டிங் கேக் ஒன்று வாங்கி ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டுட்டு ஊருக்கு கதை பேசிட்டு டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே காலை உணவு ரெடி பண்ணுற வேலையை ஆரம்பிச்சாச்சு. நண்பர்களே, நேற்று சந்தைக்கு போனப்போ இந்த கீரையை வாங்கிட்டு வந்தோம். இதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை. சரி நமக்குனே இருக்கு யூடியூப் அப்படின்னு யூடியூப் பார்த்து செய்யலான்னு முடிவு பண்ணி செஞ்சேன். ஆனால் லைட்டாக சொதப்பிருச்சு. என்னதான் சொதப்பினாலும் ஆனால் குழம்போட டேஸ்ட் மாறல நண்பர்களே. சமையல் செய்கிற கேப்பில் வீடு ரொம்ப அசுத்தமாக இருந்தது நண்பர்களே. அதையும் கையோட சுத்தம் பண்ணியாச்சு. கையோட ஒரு குளியலை போட்டு வந்து கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். முடி இல்லாமல் மூஞ்சி பார்க்க நல்லாவே இல்லை. சரின்னு சொதப்பலா செய்யப்பட்ட கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டேன். டீசெண்டாக இருந்தது. கடையில் சிறிது வேலைகள்லாம் இருந்தது, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் ஞாபகம் வந்தது, போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு சில மரக்கன்றுகள்லாம் நட்டு வச்சிருந்திருப்போம். அதெல்லாம் வாடி போய் இருந்தது நண்பர்களே. சரி இதை இப்படியே விட்டா தாங்காதுன்னு சொல்லி எல்லா மரக்கன்றுகளுக்கும் தண்ணி விட்டாச்சு நண்பர்களே. மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லி காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்து வந்து வீட்டுக்குள்ள வச்சாச்சு. வச்ச கையோட நேராக டீ கடைக்கு போய் டீயை ஒன்று போட்டு வீட்டை பார்த்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே என்ன சமைக்கிறதுன்னு ஒரே டவுட்டாக இருந்தது. சரின்னு தீனி சாப்பிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஏதாவது ஒன்று சமைக்கலான்னு போய் பார்த்தா அரிசி காலியாக இருந்தது. சரி அரிசி கொட்டுற கேப்பில் க்ரியேட்டிவாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கையில் பேலன்ஸ் இல்லாமல் அரிசி ஃபுல்லாக கொட்டி ஃபோன் அரிசிக்கு அடியில் போயிடுச்சு. ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. சரி நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லி நார்மலாகவே வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸ்டெயில ஏதாவது பண்ணலான்னு பண்ணேன். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் எண்டிங்கில் தான் வாயிலே ஒரு அடி வாங்கிட்டேன். சரி இது நமக்கு தேவைதான் நினச்சிக்கிட்டு இரவு உணவு சாப்பிட்டுட்டு இன்றைய வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.